வாசல் அந்த பக்கம். எனக்கு தெரியும். வாசல் எது வழி எதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும்யா. தெரியுமா? ஆமா, இது தூக்க மாத்திரை எனக்கு தெரியும். தெரியும் எனக்கு. ஐயோ மானா மாத்திரை முழுங்கிடு. கரெக்ட். ப்ளீஸ் அப்படியே அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிரு. தண்ணி குடிக்க அவங்களுக்கு. இது எங்க பாசுக்கு. சரிப்பா கொஞ்சம் மென்னு குடிக்க. ஏதாவது தண்ணி குடிமா ஃப்ரிட்ஜ்ல. ஐயோ அந்த தண்ணி வேணாம். அது கார்ப்பரேஷன் தண்ணி உடம்புக்கு ஆகாது. நான் குடிப்பேன். நீ ஆயா சொல்றீங்க? நான் குடிப்பேன். மாத்திரை சாப்பிடுறதுக்கு என்ன லோலோல கத்துறா? பாஸ் எந்திர பாஸ். குடிச்சிட்டியா? போறப்படுங்க போ. ஐயோ பாப்பா ஹாஸ்பிடல் போய் எனக்கு ஃபோன் பண்ணு. மார்ச்சரில இருந்து தான் ஃபோன் பண்ணனும். சரி எங்க ஃபோன் இருக்குதோ அங்க இருந்து ஃபோன் பண்ணுக்கண்ணா. நான் உயிரோட இருந்தா தானே ஃபோன் பண்ண முடியும். இந்த கேவலமான இடத்துல சாகுறதை விட ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து சாகுறேன். உன் பொண்டாட்டி தூக்க மாத்திரை சாப்பிட்டு போது தடுக்காம நிக்கிறே. எடா மிண்டாடுடா. நீ நல்லா இருயா? தள்ளி ஏய் அம்மா ஏதோ ஒண்ணு நெத்தியில் அடிச்சது. கொஞ்ச நேரம் ஒண்ணும் புரியல. அப்படியே பிளாக் ஆயிட்டேன். எப்பவுமே அப்படிதானே இருக்கீங்க. பாய முட்றியா? டேய் மரியாதையா வயிறு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. இல்லைனா உண்மையிலேயே நான் இவன் நெத்தியில சுடுவேன். மூஞ்சில தெரிக்கும். ஐயோ வேண்டாம் சார், ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். வைரம் அவன் பொண்டாட்டி வயித்துல இருக்கு. பொண்டாட்டி வயித்துக்குள்ள குழந்தை தான் இருக்கும். இல்ல முழுங்கிட்டாங்களே. குழந்தை வா. அல்ல மாத்திரையே. என்ன உளற? மாத்திரைக்குள்ள தானே வயிறு இருக்கு. மாத்திரை எங்க இருக்கு? வயித்துக்குள்ள. ஏய் வயிறு மாத்திரைக்குள்ள இருக்கா இல்ல வயித்துக்குள்ள இருக்கா? வயிறு மாத்திரைக்குள்ள இருக்குது, மாத்திரை வயித்துக்குள்ள இருக்குது. என்னடா சொல்றேன்? எதுவுமே உங்களுக்கு சீக்கிரமா புரியாது பாஸ். அதான் பாஸ். ஆமா அது என்னாச்சுன்னா வாடே எங்க சொல்ற பாஸ், இவங்க தூக்க மாத்திரைக்குள்ள வைரத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? அந்த பொண்ணு வைரத்துக்கு தெரியாம அந்த மாத்திரை எடுத்து முழுங்கிட்டு என் கண்ணெதிரியே நைஸா எஸ்கேப் ஆயிடுச்சு பாஸ். உன் கண்ணதிலேயே நைஸா எஸ்கேப் ஆகுறத பார்த்துட்டு நீ என்ன தூக்கிட்டு இருந்தியா? நீங்க தான் பாஸ் தூக்கிட்டு. வாங்கடா. இவன் யாரா டிராபிக் ஜாம்? எல்லாரும் எம்பி நாடியா வராம நாலா பக்கம் போய் தேடுங்க. சார் கொஞ்சம் அவுத்து விட்டு போங்க சார். எனக்கு அவன் தான் முக்கியம். நீங்கடா போற. போலீஸோட அவங்க கூட எல்லாம் வேணாம். நம்ம விளையாடலாம். நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம். வேற விளையாட்டு. நீ எங்களை அவுத்து விட. உங்களே அவுத்து விட்டா. நானே அவுத்து விடுறேன். ராம் ராம் வேண்டாம். முதல்ல போய் மைதிலியை காப்பாத்து. ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குமோ? ஆழமும் கம்மியா இருந்து என் ஆத்மாவும் சாந்தி அடையணும். கடவுளே நீ தான் காப்பாத்தணும். ஐயோ தண்ணில குதிச்சிட்டா. அடடா. அடடா இல்லையா? குதிச்சு அவளை காப்பாத்து. நீ குதிச்சு காப்பாத்த. எனக்கு அவ்வளவா ஸ்விமிங் தெரியாதியா? எனக்கு அதே அவ்வளவுதான். இப்போ என்னையா பண்ணுறது? கவலைப்படாத வா, மெட்டீரியல் வச்சிருக்கல. கடவுளே உன்கிட்ட வர. ஐயோ வயிறு வர வலிக்குது. பரவாயில்லையே எல்லாம் செட்டப்பா தான் வச்சிருக்க. என்னையா மறுபடியும் குதிக்கிறா? மறுபடியும் குதிக்கிறாளா? ஐயோ இது டூயல் ரோலா? வயிறு எந்த வயித்துல இருக்குன்னு தெரியலையே. வாயா ரெண்டு பெரிய பிடிப்போம். யோ தண்ணிக்குள்ள பொண்ணு கிடைச்சதுன்னா வைரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே துபாய்க்கு ஓட்டிடாதயா? ஐயே நான் தண்ணி போட்டதால எனக்கு கண்ணு தெரியாது. என்ன தண்ணிக்குள்ள போட்டாலும் கண்ணு தெரியாது. நீ தான் அவளை கண்டுபிடிக்கணும். மேகி இந்த காஸ்டியூம் நான் அவனோட ஒரு போட்டோ எடுக்கலாமா? சும்மா வாயா. ஐயோ என்னையா பேய் மொழி முழிக்கிற? சிலிண்டர்ல ஆக்சிஜன் ஃபில் அப் பண்ணா முட்டனே. அட பாவி. டபுள் ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் பிடிச்சாச்சு. ஓகே இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க கேஷுவாலிட்டில கேப்பா. ஏய் ராம் எங்க இருக்கா? ராம் வேண்டாம் வேண்டாம். ராம் மைதிலிக்கு எப்படி இருக்கு? அவனை கேட்டா அவனுக்கு தான் யாரை பத்தியுமே கவலை இல்லையே. ஆத்துக்காரி பத்தி என்ன சொல்ல போறான்? கரெக்ட். என்ன ராம் நீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன அயோக்கியர்? அயோக்கியன் உட்காரு. என் வீட்டுக்கார பாருங்க, இது மனுஷன் எவ்வளவு சாதுவா இருக்காரு. இவரோட குணம் கொஞ்சம் கூட ஒட்டலையா உங்களுக்கு? எல்லாத்தையும் கேள்விப்பட்டோன்னு ஒரே அசிங்கமா போச்சு. நீங்க மைதிலிக்கு மட்டும் துரோகம் செய்யல, எங்க எல்லாருக்கும் துரோகம் செய்திருக்கீங்க. உங்களை போய் நல்லவர் நினைச்சோமே. ஐயோ இந்த குருவாயூரப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சைலண்டா இருக்கார் பார். இன்னு போதும். ஆமா இவர் இன்னே மைதிலி அவுட்.
என்ன நெஞ்செழுத்தா அந்த பொண்ணு மேல அப்படி ஒரு பழிய சுமத்திருப்பேன். நாங்களும் அதெல்லாம் நம்பிண்டு அந்த பொண்ணை பாவம் ஆத்து விட்டே விரட்டி அடிச்சிட்டோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எந்த விதத்துல அவ குறைச்சல்? அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய பெருமாளே நீங்க சொல்றதுக்கு நான் கூச்சறது. ஆனா இவங்களுக்கு கூசலியே இவருக்கு யார் பக்கின யோசனையே இல்லன்னா அந்த மாதிரி ஒரு பொம்பளை உங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவீங்களா? அதோட கேள்வி என்ன தெரியுமா? அந்த மைந்தலி போய் மேகியோட தங்கச்சின்னு சொன்னது. அவளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க தயவு செஞ்சு நீங்க மூஞ்சிலே முடிக்காதீங்க. யூ ஆர் ரைட். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எங்க குடும்பத்தையே கடிச்சிட்டார். எங்க அப்பாவுக்கு சின்ன வீடு அது இதுன்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டார். இதுக்கு చూడండి, இனிமே நாளோட நீங்க சேர்ந்தீங்கன்னா I will immediately divorce you. ஏ நாமே டைவர்ஸ் பண்ணோம். எவ்வளோ ஒருத்து கூட பெங்களூர்ல போய் கூத்தடிக்கிறதுக்கு நம்ம ஹஸ்பண்டுங்களே கூட கூட்டி போய் கெடுக்க பார்த்தானே, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்க தான் டைவர்ஸ் பண்ணணும். ಕರೆಕ್ಟ್. ಇನಿಮೇ நீங்க எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது. ಎಲೆಕ್ಷನ್ ಬೂತ್ ತರ ಮನೆ ಸುತ್ತಮುತ್ತ 100 ಅಡಿ ತಲೆ ಹಾಕಬಾರ್ದು. ಇವ್ರನ್ನ ನಾವೇ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇಡಬೇಕು. ನನ್ನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಗಂಡದರನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ. ನಾನು ಕೆಟ್ಟವನೇ. கெட்டவன் தமிழ் புரியுறது. எல்லா பாஷையிலும் கெட்டவன் தான் மாமா. நான் நல்லவனாகிறது ரொம்ப ஈஸி மேடம். நல்லவனாய் காட்டட்டுமா? அது உங்களுக்கு நல்லது. ఏంట్రా మీరు ఊరుకోండి. ఎంత వాగుతున్నారు చూడండి. ఎందుకు వాగడు? వాగటానికి వాగడమే జవాబు. నేను అబద్ధం చెప్పేవాడినే, కానీ నిజం చెప్తే మాత్రం ఏమవుతుందో తెలుసా? தமிழ்ல பேசி சொல்லுங்கடா. அவரு பொய்யே சொல்ல மாட்டாரா? ஏன் பொய் சொல்ல மாட்டாரா? எங்க கிட்ட நீங்க பொய் சொல்றது பரவாயில்ல. നിങ്ങളുടെ ഭാര്യ മൈഥിലി അലവലാതി മാഗിഡ് അനിയത്തിയാ നിങ്ങൾ പറഞ്ഞില്ലേ? നാണുണ്ടോ നിങ്ങൾക്ക്? എന്തിനാ അങ്ങനെ പറഞ്ഞേ? ഞാൻ അങ്ങനെ പറയുള്ളൂ. ഇല്ലാതെ പിന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ പറ്റി പരാതി പറഞ്ഞില്ലല്ലോ, എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത്. ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിന് വലിയ തടസ്സമാണെങ്കിൽ വേണ്ട, വിളിച്ചോണ്ട് പോകും നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ. സന്തോഷമായിട്ട് ജീവിച്ചോളൂ. சந்தோஷம் புரியுறது. இன்னொன்னு புரிஞ்சுட்டேடா. பாக்குறதுக்கு உம குசும மாதிரி இருந்துட்டு எத்தனை பாஷை பேசுறா மாத்தாளா? ஆயிரம் பாஷை பேசலாம், அவன போய் கூட சொல்லக்கூடாது. இவன் மட்டும் கண்டுபிடி எதை பத்தி கத்தி இங்க கிளம்பி கட்டி இது என்ன பாஷை? நம்மளுது நல்லா இருக்கு. சும்மா இருங்கப்பா ரெண்டு பேரும். ஏன்பா ராமா, இத்தனை நாள் எங்களோட பழகும் போது நோக்கு இவ்வளவு பாஷை தெரியும்னு சொன்னியோ, அப்ப அவாத்துக்காரோட அவ பாஷையில பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்திருக்கேன். நோக்கு என்ன உரிமை இருக்கு? ரைட் செட். ஒட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாதோ அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. அவாவா குடும்பக்ஷேமம் அவாவாளுக்கு முக்கியம். அவாவா புருஷன் அவாவா கையில போட்டு அவாவா ஆத்துக்கு போய் சேருங்கோ. அதான் என்னுடைய அவா. பாத்தடா உங்க ஃப்ரெண்ட் எப்படி நக்கல் அடிக்கிறாருன்னு. அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாங்க, நீ ஃப்ரெண்டுங்கற. அப்பா உன் சங்காத்தமே வேண்டாடா. ഡോറാ മര്യാദക്ക് ഞങ്ങളുടെ കുടുംബമായിട്ടുള്ള ബന്ധം അവസാനിപ്പിച്ചു. ദേ ഇയാളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഇപ്പഴേ കട്ട് ചെയ്തേക്ക്. മതി നമ്മുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഇവിടെ വെച്ച് അവസാനിപ്പിക്കാം. നീ എല്ലാവരും ഫ്രണ്ട് சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு. Not only for you but for everyone. మీరు కూడా ఏదైనా చెప్పేసి రండి. ఇన్నాళ్ళు నువ్వు ఎవరిని తెలియకుండా తమిళ్లో చెప్పండి, எல்லாருக்கும் புரியாలి కదా. నీ వేణా మ్యాగీ కూడా సుత్తலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் எங்க குடும்பம் தான் ఇంపార్టెంట్. నీకు నీ స్నేహానికి ఒక దన్నం చాలురా బాబు, చాలు. ஆமாடா, we are ashamed of your friendship. நானக்கணும் விட்டக்கோ, நீ ஸ்நேகனை பெடப்பா. ஆளை விடு சாமி, நாங்க பழச்சிட்டு போறோம். கரெக்ட். என்னடா கரெக்ட்? வந்த உடனே மைத்திலி சுகமான நலம் விசாரிச்ச? அது அப்போ நீ இவ்வளவு பெரிய துரோகிங்கிறது எங்களுக்கு தெரியாத இருந்தது. எங்க பொண்டாட்டிக்கு தான் எங்க கண்ணை திறந்து விட்டது. அப்படி திறந்து விட்டதுனால தான் நீங்க இப்படி தெரியுறீங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறதே என் வேலையா போச்சுடா. ஒத்துனுட்டான் பாத்தியாடா, அவன் யாரையோ ஒத்துனுட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? அவன் பாஷையில திட்டியா சொல்லியோ, நான் என் பாஷையில திட்டிட்டு வந்துடுறேன். ராமா நன்னாரா, ரொம்ப நன்னாரு. வாங்கோ எல்லாரும் வாங்கோ. என்ன நீ என்ன திட்ட போறியா? ஏகி டிசி அவக்கு பட்டா എഞ്ചിന് വെച്ചഞ്ഞ് വരാക്കെ അവിടുന്ന് അറിയില്ലേ பழஞ்சேலே എഞ്ചിന്റെ சார் ப்ளீஸ். இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது, தொந்தரவு பண்ணாதீங்க, அப்படி போங்க சார். சொன்னா கேளுங்க, உயிர் போற டென்ஷன்ல இருக்காங்க. ப்ளீஸ் போங்க. சாரிடா, என் பொண்டாட்டி அந்த கழுதை எங்க இல்ல சொல்லு. அவ அங்க இருந்ததுனால தான் நான் அப்படிலாம் தப்பா பேசிட்டேன். ஐ அம் ரியலி சாரிடா. மேகியை பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தோமோ, அதே மாதிரி இப்ப கூட ஒன்ன பாக்குறதுக்கும் போய் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். ரெடி? நாங்கெல்லாம் எங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ அப்படி எல்லாம் பேசுனேன்னு எங்களுக்கு தெரியும்டா. வதற கண்ட்ரோல்டா, எமோஷன்டா. சாரிடா, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்டா. ரொம்ப ஆர்முகா, பேஷண்டோட சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடு. பேஷண்ட் நோ மோர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேஷண்டோட ஹஸ்பண்ட். இம்பாசிபிள். எஸ் சார். பேஷண்ட் ஆம்பளை. அப்ப மைத்திலி பொம்பளை. ஒய்ஃப்ங்கற இது கூட தெரியாம இருக்க? இல்ல சார், ராம் கம் ஆன். உன் நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது. கெட்டது நினைச்சா தான் கெட்டது நடக்கும். நாங்க நினைச்சோம். அதனால தான் உன் மைத்திலியை மறக்கடிக்கிறதுக்காக உன்னை பெங்களூர் கூட்டு போய் மேகி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதனோட தண்டனை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். போதும் சாமி. அப்ப கூட ராம் கண்ட்ரோல்ல தான் இருந்தான். நம்ம 4 பேரும் தான்.
ஆனா இதெல்லாம் போய் எங்க குடும்பத்துல சொன்னா நாங்க வில்லன் ஆயிடுவோம். ஆமாண்டா, அவன் சொல்றது வாஸ்தவம்டா. பெரியவாளே சொல்லிருக்கா, தென்னை மரத்தை தேல் கொட்டா பனை மரத்துல. அது என்னது? சரி விடு. என்னவோப்பா, தப்பைக்கு வந்து தப்பளை கூட போச்சு. சொல்லு. டேய் ரா, மைதிலி கிட்ட நாங்க നട തുറന്നു. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பிரியாம இதுவரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் நீ. சாப்பிடு. 9 மாச குழந்தைக்கு சொல்ற பெட் டைம் ஸ்டோரியா இது? இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு சொன்ன கதை இல்ல. நடந்ததெல்லாம் மறக்காம இருக்கணும்னு அடிக்கடி பெரிய குழந்தைக்கு சொல்ற கதை.